தேங்காய், அதுக்கப்புறம் மாவு, அதுக்கப்புறம் சர்க்கரை பார்த்திங்கன்னா அப்படியே வந்து உருகி போய் உள்ளேயே இருக்குது. அப்படியே பிசைஞ்சு விட்டு நம்ம சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ வந்து ராகி புட்டு, அதாவது கேழ்வரகு புட்டு வந்து ரெடி பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா கடையில் வாங்கின மாவு தான். ஸோ இதை வந்து லைட்டாக வந்து நம்ம சுட வச்சு எடுத்துக்கிற மாதிரி இந்த மாவு நம்ம எடுத்துக்க போகிறோம். புட்டு செய்கிறதுக்கு மாவு வந்து சூடாயிடுச்சு. தகுந்த மாதிரி மட்டும் மாவு வந்து சூடு பண்ணிக்கிங்க போதும். மாவு வந்து சூடு பண்ணி வச்சாச்சு. மாவு சூடாகும் போது நல்லா வாசம் வரும். அந்த டைமில் நீங்கள் இறக்கி வச்சிடலாம். தேங்காய் பூ, ஒரு தேங்காய் ஃபுல்லாக வந்து நம்ம வச்சுருக்கோம். நாட்டு சர்க்கரை, உப்பு தண்ணி, மாவு வந்து பிசைறதுக்கு உப்பு தண்ணி. இது வந்து உப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பிஞ்ச் அளவு வந்து நம்ம எடுத்துகிட்டு தண்ணியில் வந்து கரைச்சி வச்சுருக்கோம். வேக வைக்க நம்ம தண்ணி அடுப்பில் வச்சிட்டோம். இட்லி கொப்பரை கட்டி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு மேலே ஒரு கோடிங் கொடுத்துருக்கோம். சாம்பலில் வந்து கொஞ்சம் தண்ணி வந்து நல்லா போட்டு நல்லா குழப்பி சுற்றிலும் தடவி வச்சுருக்கோம். இது ஓரளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா கருப்பு வந்து சேராமல் இருக்கும். ஏன்னா இது மேலே கருப்பு படிச்சிடும். ஸோ கருப்பு படிஞ்சு அப்படின்னா ஈஸியாக வந்து விளக்கி எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு நல்லாயிருக்கும் அது. ஸோ அதனால் வந்து இது ஒரு கோட்டிங் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். உப்பு தண்ணி, அதுக்கப்புறம் தண்ணி எல்லாமே போட்டு லைட்டாக மாவு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பதத்துக்கு வந்து கொண்டு வரணும். இப்படி பிடிச்சோம் அப்படின்னா இது மாதிரி வரணும். உப்பு தண்ணி கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கிங்க. உப்பு நிறைய ஆட் பண்ணிங்க அப்படின்னா அப்புறம் உப்பாட்டம் இருக்கும் புட்டு பார்த்திங்க அப்படின்னா. ஸோ அதை வந்து கவனமாக ஆட் பண்ணிக்கிங்க. தண்ணி கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணிங்கன்னா ஸோ இது மாதிரி புலப்புலன்னு இருக்கும். ப்ளஸ் பிடிச்சா இப்படி வர மாதிரி இருக்கணும். தண்ணி வந்து ஆவி வருது. இப்போ வந்து நம்ம கரெக்டாக எல்லாம் ஃபில் பண்ணி வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம கொட்டாங்குச்சியில் தான் வைக்க போகிறோம். நம்மள்கிட்ட அந்த புட்டு செய்கிறதுக்கான பாத்திரம் இல்லை. நார்மலாகவே நம்ம சும்மா துணியில் கட்டி வச்சாலும் வெந்துடும். நம்ம அதை விட கொஞ்சம் இது கொஞ்சம் நம்ம கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கிறதுனால நம்ம இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வந்து தேங்காய், அதுக்கப்புறம் மாவு வந்து ரொம்ப அழுத்த வேணாம், அப்படியே வந்து மேலாவில் போட்டால் போதும். அடுத்தது வந்து சர்க்கரை, அதுக்கப்புறம் மாவு. இது மாதிரி லேயராக வந்து நீங்கள் மாற்றி வச்சுக்க வேண்டியதான். இது வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ நம்ம வந்து இந்த எடுத்து அப்படியே ஒன்று ஒன்றா வச்சுக்கலாம். நம்ம 5 இது வச்சுருக்கோம். இது வந்து 20 நிமிஷம் அப்படியே வந்து இருக்கட்டும். இப்போ வந்து 20 மினிட்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. நீங்கள் எடுத்து கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்போ போய் நம்ம வெந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஒவ்வொன்றா வந்து வெளில வந்து எடுத்து வைக்கலாம். ஒவ்வொன்றா வந்து வெளியில் எடுத்து வச்சாச்சு. இப்போ சூப்பரான நம்மளுக்கு கேழ்வரகு புட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.